ரசம் சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாங்க. இன்றைக்கி நம்ம அவல் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாங்க, அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அவல் வச்சு ஒரு பொங்கல், கார பொங்கலும் இனிப்பு அவலும் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்ம முதல்ல இனிப்பு அவல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கெட்டி அவல், வெள்ளை அவல் தான் நான் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ நான் அவளை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எந்த கப்பில் நம்ம அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கேங்க. இந்த பாலை நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போது நல்லா சூடான பாலை இந்த அவலில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த பால் சூட்லேயே இந்த அவல் வந்து நல்லா வெந்துருங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அவல் நான் 10 நிமிஷம் இப்படியே மூடி போட்டேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின பால் எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு, அவளும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதில் நம்ம விருப்பப்பட்டால் நெய்யில் வறுத்து முந்திரி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்வீட் அவல் வந்து டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்குலாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெந்நீர்லேயே கூட அவளை ஊற வச்சுட்டு இந்த மாதிரியும் பண்ணலாங்க. இப்போ இதில் நெய்யில் வறுத்த முந்திரியும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நம்மளோட சத்தான சுவையான இனிப்பு அவலும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம அவல் வெண்பொங்கல் ரெடி பண்ணிடலாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அவல் பொங்கலுக்கு 1 கப் அவல் எடுத்துருக்கேங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எடுத்த பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க. தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு வேக வச்சு வெயிட் ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அவலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த அவலை நம்ம தண்ணியில் ஊற வைக்கலாம் வேண்டாங்க, ஒரு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்தால் போதும். நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அவல் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. இதில் இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க வெள்ளை அவல் சேர்த்துடலாங்க. இப்போ இதை அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அவல் பாசிப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. 1 கப் அவல் எடுத்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் 1 கப் தண்ணி விட்டுக்கலாங்க. அவல் எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே போட்டுடலாங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் சீரகம் தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதிலே கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி லேசாக செவந்தா போதுங்க. கொஞ்சமாக இஞ்சி பொடியாக நறுக்குனது சேர்த்துட்றேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துட்றேங்க. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துடலாங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணுங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க, பார்க்கலாம். இப்போ அவள் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஃபைனலாகவும் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறோங்க. நம்ம பொங்கல்னாவே சாதாரணமாக நெய் விடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இதுக்குமே சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட அவல் பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி சாதாரண பொங்கல் பக்குவத்துக்கே வந்துருச்சு பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக அவல் பொங்கல், இனிப்பு அவல் கூடவே பொங்கலுக்கு ஒரு தேங்காய் சட்னியும் இப்போ எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்குங்க. உங்களுக்கு நான் இப்போ டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க. இந்த நாட்டு சர்க்கரை தேங்காய் நெய் மணத்தோட அவல் ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த அவல் வெண்பொங்கலுக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேங்க. நீங்கள் சாம்பார் வைக்கிறதா இருந்தால் கூட செய்யலாம். நம்ம அதிகமாக செய்யும்போது சட்னி சாம்பார் ரெண்டுமே செஞ்சுக்கலாங்க. அவல் பொங்கலும் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. அந்த சீரக மிளகு மணத்தோட சுவையாக இருக்குங்க.
இந்த மாதிரி செய்கிற இனிப்பு அவல் வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுட்டோங்க. நீங்கள் வந்து கார பொங்கல் செஞ்ச இல்லைங்களா இப்போ அவலில், அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவலை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுங்க. கூட கொஞ்சம் பால் வேணாலும் விட்டுக்குங்க. நல்லா சேர்ந்து வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வெல்லம் போட்டு அதில் தேங்காய் பூ போட்டு நெய்யில் முந்திரி எல்லாம் வறுத்து போட்டு ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சட்டுன்னு சீக்கிரம் செய்யலாம் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி இதை செஞ்சு காட்டியிருக்கேங்க. இந்த மாதிரி அவல் வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குட்டீஸ் என்னங்க, பெரியவங்களே தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வெள்ளை அவல், சிவப்பு அவல் இதெல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட எள்ளு பொடி, கொள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மிக்ஸ், இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ், சுக்குமல்லி காஃபி பொடி இந்த மாதிரி நிறைய நாங்கள் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.